கங்கை கரையில் சாபம் கிடைத்த பிறகு உபவாசம் இருந்து கங்கை கரையில் நம்முடைய தபத்தை துவங்கினார். அதை கேட்டு பல்வேறு ரிஷிமுனிகளும் அங்கே கூடினர். மேலும் அருணாதாயர்கள் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ராஜவம்சத்தினரும் கூட அரசவம்சத்தினரும் கூட அங்கே கூடியிருந்தனர். பர்ஷித்து மகாராஜனை அங்கே சந்திப்பதற்காக கூடியிருந்த அனைவர்களையும் பர்ஷித்து மகாராஜன் சிரம் தாழ்த்தி வணங்கினார். யாரெல்லாம் ஒரு இடத்தில் தனக்காக கூடியிருக்கிறார்களோ அவர்களை சிரம் தாழ்த்தி வணங்குவது என்பது அவர்களுடைய நன்றி கடனை, நம்முடைய நன்றி கடனை அவர்களுக்கு அவர்களுடைய இதயத்தில் செலுத்துவதாகும். இவ்வாறு செய்வதன் மூலியமாக முதல்தரமான குற்றவாளியும் கூட மன்னிக்கப்படுகின்றான். பர்ஷித்து மகாராஜன் மிக சிறந்த அரசன் மற்றும் பேரு உணர்வு கொண்டவராக இருந்த போதிலும் கூட ஏதேனும் தனக்கு தெரியாமல் நடந்த பிழைகளையும் கூட மன்னித்தருவதன் போல அங்கே அனைவரிடமும் சிரம் தாழ்த்தி வணங்கினார். மன்னிப்பு கேட்கக்கூடிய பண்பானது ஒவ்வொரு விவேகம் உள்ள மனிதனாலும் பின்பற்றப்படுகின்றது. இவ்வாறாக பர்ஷித்து மகாராஜன் பரமபதத்தை அடைவதற்காக அனைவரிடமும் நல்லாசியை வணங்கினார்.